நீங்க இப்ப உங்க 8 மணி நேரம் வேலையை முடிச்சிட்டு, லேப்டாப்ப மூடி வச்சுட்டு, ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சோட இந்த ஆழமான அறிவார்ந்த அலசல கேட்டுட்டு இருக்கலாம். ஆமா. இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர உணர்வு கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா, பாத்தீங்கன்னா, சரியா ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி உங்க மாலைய நீங்க உரிமை கேட்டிருந்தா, சிகாகோ வீதிகள்ல நீங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம். ரொம்ப கடுமையான உண்மை அது. நாம இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா, ஒரு மாறாத இயற்கை விதி மாதிரி அனுபவிக்கிற அந்த 8 மணி நேர வேலையா அப்படிங்கிற கட்டமைப்புக்கு பின்னாடி, ரொம்ப இருண்ட ரத்த களரியான ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு அத பத்தி தான் நம்ம முழுமையா அலசப் போறோம். கண்டிப்பா. இந்த வரலாற்ற நாம புரிஞ்சுக்க ஒரு குறிப்பிட்ட கால கண்ணாடி வழியா நாம இத பார்க்க போறோம். அலெக்சாண்டர் ட்ரக்டன்பர்க் அப்படிங்கிறவரு 1931ஆம் ஆண்டு எழுதின தி ஹிஸ்டரி ஆஃப் மே டே அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆவணத்தை தான் நாம இன்னைக்கு மூல ஆதாரமா எடுத்திருக்கோம். இருங்க, அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிட விரும்புறேன். சொல்லுங்க. இந்த ஆவணம் வெளிப்படையாவே மார்க்சிய கம்யூனிச சித்தாந்தங்களை முன்வைக்கிற ஒரு புத்தகம். இது முழுக்கவும் அந்த ஆசிரியரோட அரசியல் பார்வை. ஆமா, அத நாம மனசுல வச்சுக்கணும். இந்த உரையாடல்ல நாம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கும் ஆதரவோ இல்ல எதிர்ப்போ தெரிவிக்க போறது கிடையாது. மாறாக இந்த ஆவணத்துல இருக்கிற வரலாற்று தகவல்களையும் மேடினம் அப்படிங்கிற ஒண்ணு ஏன் உலகமெங்கும் பரவிச்சு அப்படிங்கிற அடிப்படை காரணங்களையும் அந்த ஆசிரியரோட பார்வையிலிருந்து ரொம்ப நடுநிலையோட பகுப்பாய்வு செய்யறது மட்டும்தான் நம்ம நோக்கம். ரொம்ப சரியான ஒரு விளக்கம். சரி, இந்த ஆவணத்தை வாசிக்கும்போது நாம முதல்ல எதிர்கொள்ற விஷயம் என்னன்னா, 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல அமெரிக்க தொழிற்சாலைகள்ல இருந்த அந்த பயங்கரமான வேலைச்சூழல் தான். எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு? 14 மணி நேரம் 16 மணி நேரம்னு வேலை வாங்குறது அப்ப ரொம்ப சாதாரணமா இருந்திருக்கு. அதாவது சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை அப்படிங்கிறது தான் அன்றைய வேலை நேரமா இருந்திருக்கு. ஓ, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. இன்னும் மோசமான தகவல்கள்லாம் இருக்கு. 1806ல பிலடெல்பியாவில் நடந்த ஒரு நீதிமன்ற வழக்குல செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள், அதாவது கார்ட் வைனர்ஸ் தினமும் 19ல இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சதா பதிவாகியிருக்கு. 20 மணி நேரமா? இது இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது ஒரு பொருளாதார கோணத்துல கற்பனை செஞ்சு பாருங்களேன். தூங்கி எழுந்தது முதல் மறுபடியும் தூங்க போற வரைக்கும் வேலை மட்டுமே வாழ்க்கைன்னா மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? மனிதர்களை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேட்டரி மாதிரி நினைச்சிருக்காங்க. கரெக்ட். ஒரு ஃபேக்டரிக்குள்ள உங்களை மாட்டி உங்களான மொத்த சக்தியையும் உறிஞ்சு முடிச்சதும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாளே புது ஆளை வேலைக்கு வச்சுக்கிறது. ஸோ 8 மணி நேர வேலைக்கான கோரிக்கை அப்படிங்கிறது, எங்களை ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பேட்டரியா பார்க்காதீங்க, நாங்களும் ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டிய இயந்திரங்கள் கிடையாது, நாங்களும் மனிதர்கள்னு தொழிலாளர்கள் கேட்ட உரிமை குரல் இல்லையா? அது ஒரு மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த பேட்டரி முழுமையா தீந்து போற நிலையத்தான் 1834ல நியூயார்க் நகரத்து பேக்கரி தொழிலாளர்கள் தங்களோட போராட்டத்தின் போது விவரிச்சாங்க. பேக்கரி தொழிலாளர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க தங்களோட நிலைய எகிப்திய அடிமைத்தனத்தை விட மோசமான நிலையில இருக்கும்னு குறிப்பிட்டாங்க. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா, எகிப்திய அடிமைத்தனம் அப்படிங்கிறது பைபிள்ல குறிப்பிடப்படுற மிக கொடூரமான உழைப்பு சுரண்டலுக்கான ஒரு குறியீடு. ஆமா, ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை அது. தினமும் 18ல இருந்து 20 மணி நேரம் ரொம்ப சூடான அடுப்புகளுக்கு பக்கத்துல நிக்கிறது தங்களை அந்த கொடூரமான நிலைக்கு தள்ளிடுச்சின்னு அவங்க கதர்னாங்க. இந்த வலியோட உச்சந்தான் 1827ல பிலடெல்பியாவில 10 மணி நேர வேலைக்கான போராட்டமா வெடிச்சுது. 10 மணி நேரமாச்சும் ஆக்குங்கன்னு போராடி இருக்கிறாங்க. ஆமா. இந்த ஆவணத்தின்படி பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே முதல் முறையா தொழிலாளர்கள் தங்களை ஒரு தொழிற்சங்கமா இணைச்சுக்கிட்டது அந்த போராட்டத்துல தான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சம்பள உயர்வுக்காக இல்லாம தங்களுக்கான நேரத்தை மீட்க அவங்க போராடியதுதான் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றமா மாறுச்சு. சம்பளத்தை விட நேரம் முக்கியம் உணர்ந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த மாற்றம். சரி, அமெரிக்காவுல நடந்த இந்த விஷயங்கள் எப்படி உலகளாவிய ஒரு முடக்கமா மாறுச்சு? ஆவணத்துல 1856ல ஆஸ்திரேலியாவுல 8 மணி நேர வேலை, 8 மணி நேர பொழுதுபோக்கு, 8 மணி நேர ஓய்வு அப்படிங்கிற கோரிக்கை வெற்றி பெற்றதா ஒரு தகவல் வருது. ஓ, ஆஸ்திரேலியாவுல முதல்ல வெற்றி பெற்றுடுச்சா? ஆமா. ஆனா இந்த 8 மணி நேர வேலை ஒரு உலகளாவிய சட்டமா மாறுறதுக்கு அமெரிக்காவில உருவான ஒரு சின்ன பொறிதான் காரணம்னு ஆசிரியர் சொல்றாரு. இருங்க, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது.
என்ன முரண்பாடு? உலக தொழிலாளர் தினம் இல்ல சோஷலிஸ்ட் போராட்டங்கள்னாலே பலருக்கும் ரஷ்யாவோ இல்ல ஐரோப்பாவோ தான் நினைவுக்கு வரும். ஆனா அதோட ஆணிவேர் முதலாளித்துவத்தின் மையமான அமெரிக்காவுல இருக்கு அப்படிங்கிறது முரண்பாடான ஒரு ஆச்சரியம் இல்லையா? பட்டு கூலி உழைப்பு, அதாவது வேஜ் லேபர் அப்படிங்கிற அமைப்பு நாடு முழுவதும் ஆழமா வேரூன்றுச்சு. அப்போதான் 1866ல வில்லியம் எச் சில்வஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில நேஷனல் லேபர் யூனியன் உருவாகுது. ஓஹோ. அவங்க ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேத்துறாங்க. அதாவது முதலாளித்துவ அடிமைத்தனத்திலிருந்து விடுபட 8 மணி நேர வேலை சட்டம் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்மானம் தான் ஐரோப்பாவில் இருந்த தொழிலாளர் தலைவர்களையும் ரொம்ப ஆழமா சிந்திக்க வச்சுது. இது அப்படியே சர்வதேச அளவுல பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அதே 1866ஆம் ஆண்டு ஜெனீவாவில நடந்த முதல் சர்வதேச மாநாட்டிலையும் இது எதிரொலிச்சுது. இந்த சர்வதேச மாநாடுகள் அப்படிங்கிறது உலகமெங்கும் உள்ள உழைக்கும் வர்க்க பிரதிநிதிகள் ஒன்று கூடுற ஒரு மாபெரும் அரசியல் தளம். அந்த மாநாட்டுல தான் கார்ல் மார்க்ஸ் இத பத்தி எழுதியிருக்காரு இல்லையா? அவரோட மூலதனம், அதாவது கேபிட்டல் நூல்ல இந்த அமெரிக்க தொழிலாளர்களின் போராட்டத்தை பத்தி ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறத ஆவணத்துல படிச்சேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அது ரொம்ப ஆழமான ஒரு வரி. கருப்பின தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டுக்கிற வரைக்கும் வெள்ளையின தொழிலாளர்கள் தங்களை விடுவிச்சுக்க முடியாது. அடிமைத்தனத்தின் ஒழிப்பிற்கு பிறகு பிறந்த முதல் பழம் இந்த 8 மணி நேர போராட்டமே அப்படின்னு மார்க்ஸ் குறிப்பிடுறார். ரொம்ப ஆழமான சிந்தனை. ஆமா, அதாவது ஒரு சமூகத்துல ஒரு பிரிவினர் விலங்குகளைப் போல அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற வரைக்கும் சுதந்திரமா உழைக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிற இன்னொரு பிரிவினரும் மறைமுகமான அடிமைகளே. உள்நாட்டு போருக்கு பின்னாடி அடிமை முறை ஒழிக்கப்பட்ட போதுதான் அமெரிக்க தொழிலாளர்கள் தங்களோட உண்மையான எதிரி இந்த உழைப்பு சுரண்டல் தான் அப்படிங்கிறத உணர்ந்து ஒன்றிணைஞ்சாங்க. ஓ, அந்த விழிப்புணர்வோட முதல் விளைவு தான் இந்த 8 மணி நேர வேலைக்கான முழக்கம்னு அவர் விளக்குறாரா? கரெக்ட். ஒரு கண்டத்துல நடந்த சமூக மாற்றம் இன்னொரு கண்டத்துல இருந்த ஒரு தத்துவஞானியை யோசிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இப்போ நாம இந்த ஆவணத்தோட மிக முக்கியமான ஒரு ரத்தக்கிளறியான பகுதிக்கு வருவோம். ஹே மார்க்கெட் சம்பவத்துக்கு வரும். ஆமா, அமெரிக்காவை பல வருஷமா நடந்து வந்த இந்த போராட்டம் எப்படி மே 1 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தேதியில மையம் கொண்டது. 1884ஆம் ஆண்டு நடந்த ஒரு மாநாட்டுல 2 வருஷம் கழிச்சு, அதாவது மே 1, 1886 முதல் 8 மணி நேர வேலை அமலுக்கு வரணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேத்துறாங்க. முன்கூட்டியே திட்டமிடுறாங்க. எனக்கென்ன பெரிய ஆச்சரியம்னா, நீங்க தற்காலத்தோட ஒப்பிட்டு பாருங்க. எந்த ஒரு இன்டர்நெட்டோ சோஷியல் மீடியாவும் இல்லாத அந்த 1880கள்ல ஒரு சிறிய அமைப்பு 2 வருஷங்களுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தேதியை அறிவிச்சு ஒட்டுமொத்த தேசத்தோட 5 லட்சம் பேரை வேலைநிறுத்தம் செய்ய வைக்குதுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு மக்கள் சக்தி. அதுதான் அந்த நெட்வொர்க், அதாவது உழைக்கும் மக்களோட வலையமைப்போட பலம். இது ஒரு அமைப்போட கட்டளை அப்படிங்கறத விட பல வருஷமா அவங்க மனசுல அடக்கி வச்சுக்கப்பட்டிருந்த கோவத்தோட வெளிப்பாடு. கண்டிப்பா. இந்த மாபெரும் வேலை நிறுத்தத்தோட மையப்புள்ளியா சிகாகோ நகரம் மாறுச்சு. மே 1ஆம் தேதி அமைதியா தொடங்கின இந்த போராட்டம் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு பயங்கரமான வன்முறையா மாறுச்சு. மே 3ஆம் தேதி மெக்கார்மிக் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலைக்கு வெளியே தொழிலாளர்கள் போராடிட்டு இருந்தப்போ காவல்துறையினர் அவங்க மேல துப்பாக்கிச் சூடு நடத்தினாங்க. கடவுளே. அதுல 6 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டாங்க. 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதோட எதிர்வினையாத்தான் அடுத்த நாள் மே 4ஆம் தேதி ஹேமார்க்கெட் சதுக்கத்துல அந்த வரலாற்று புகழ்பெற்ற அமைதி பேரணி நடக்குது. அந்த பேரணிக்கு சிகாகோ நகர மேயரே வந்துருது பார்வையிடுறார். ஆமா, அவர் பாத்துட்டு போறாரு. எல்லாம் அமைதியா நடக்குதுன்னு அவர் அங்கிருந்து கிளம்புன சில நிமிஷங்கள்ல காவலர்கள் அந்த கூட்டத்தை கலைக்க முன்னேறாங்க. அப்போதான் கூட்டத்துக்குள்ள இருந்து யாரோ ஒரு மர்ம நபர் ஒரு குண்டை வீசுறாரு. அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரு காவலர் பலியாகிறாரு. உடனே காவலர்கள் எந்தவித முன்னறிவிப்புமே இல்லாம கூட்டத்தை நோக்கி சரமாரியா சுடத் தொடங்குறாங்க. முடிவில் 7 போலீசாரும் பல தொழிலாளர்களும் இறந்து போறாங்க. இது யாரு வீசின குண்டு, உண்மையாவே தொழிலாளர்கள் தான் வீசினாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு மர்மம் அல்லவா? உண்மைய சொல்லணும்னா அந்த நீதிமன்ற வழக்கு குண்டை யாரு வீசினது அப்படிங்கறத பத்தினதே கிடையாது. இந்த மாபெரும் தொழிலாளர் இயக்கத்தை எப்படி முழுமையா அழிக்கலாம் அப்படிங்கிற அரசாங்கத்தோட திட்டமா தான் இது இருந்துச்சு. ஓ, அரசாங்கம் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமா, எந்த ஆதாரமும் இல்லாம ஆல்பர்ட் ஃபார்சன்ஸ், ஸ்பைஸ் உள்ளிட்ட 8 முக்கிய தொழிலாளர் தலைவர்கள் மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு.
அவங்க நேரடியா குண்டு வீசலைனாலும் அவங்களோட பேச்சு தான் வன்முறைய தூந்துச்சுன்னு குற்றம் சாட்டப்பட்டு அதுல 4 தூக்கிலிடப்பட்டாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு நீதி விசாரணை அது. ஆவணாசிரியர் டெக்டன்பர்க் இதை கடுமையா விமர்சிக்கிறாரு. இது ஒரு பெரிய கோணத்துல பார்த்தோம்னா, முதலாளிகள் இந்த இயக்கத்தை முற்றிலுமா அழிச்சிட்டாதான் நினைச்சாங்க. ஆனா ஹேமார்க்கெட் சம்பவம் ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்கம். அது எப்படி ஒரு தொடக்கமா மாறுச்சு? அந்த ஹேமார்க்கெட் சதுக்கத்து இரத்தக்களரியும் தூக்கிலிடப்பட்ட தலைவர்களோட தியாகமும் தான் ஒட்டுமொத்த உலகத் தொழிலாளர்களையும் கொதித்தெழச் செஞ்சுது. இந்த பெரும் அதிர்ச்சிக்கு பிறகுனா 1889ல பாரிஸ்ல நடந்த 2ஆம் சர்வதேச மாநாட்டுல மே 1 உலகளாவிய போராட்ட தினமா அறிவிச்சாங்க. ஆமா, ஸ்பைஸ் தூக்கிலிடப்படுறதுக்கு முன்பு எங்கள் மௌனத்தை விட எங்கள் குரல் வலிமையாக ஒலிக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். சரி, அந்த 2ஆம் சர்வதேச மாநாடுனா என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். மணி நேர வேலை அப்படிங்கிற கோரிக்கைய முன்வச்சு மே 1ஆம் தேதிய உலகம் முழுவதும் ஒரே நேரத்துல தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்யும் நாளா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஆனா இங்கதான் ஆவண ஆசிரியர் டிராக்டன்பர்க் ஒரு மிகப்பெரிய சித்தாந்த போரை பத்தி பேசுறாரு. மே தினத்தை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கறதுல பலத்த மோதல் இருந்திருக்கு. எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல அமைதியா ஒரு ஊர்வலம் போனா என்ன, இல்ல செவ்வாய்க்கிழமை வேலை நாள்ல போராட்டம் நடத்தினா என்ன? 8 மணி நேரம் வேலை கோரிக்கை தானே. இதுக்காக ஏன் அவங்க தங்களுக்குள்ளேயே இவ்ளோ பெரிய சித்தாந்த சண்டை போட்டுக்கிட்டாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புதன். ஆசிரியரோட மார்க்சிய பார்வையில இதுக்கு மிக தெளிவான ஒரு விளக்கம் இருக்கு. அமெரிக்க தொழிற்சங்க கூட்டமைப்பான AFL, அதாவது அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் லேபர் மாதிரியான மிதவாத அமைப்புகளும் சீர்திருத்தவாதிகளும் என்ன நினைச்சாங்கன்னா, முதலாளிகள் கூட ரொம்ப முரண்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஓஹோ. அதனால ஞாயிற்றுக்கிழமை மாதிரியான விடுமுறை நாள்ல கொடி பிடிச்சு பாட்டு பாடி ஒரு பண்டிகையா அல்லது ஓய்வு தினமா இதை கொண்டாடலாம்னு நினைச்சாங்க. அதுல என்ன தப்பு இருக்குன்னு சிலருக்கு தோணலாம். ஆனா டிராக்டன்பர்க் இத கடுமையா எதிர்க்கிறாரு. நீங்க விடுமுறை நாள்ல ஊர்வலம் போனா அதனால முதலாளிகளுக்கு என்ன பொருளாதார இழப்பு ஏற்படும்? ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். உற்பத்தியில எந்த பாதிப்பும் இருக்காது. ஆமா, ஒரு வேலை நாள்ல ஒட்டுமொத்தமா உற்பத்தியை நிறுத்தி வீதிக்கு வர்றது, அதாவது ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஒர்க், அதுதான் தொழிலாளர்களோட உண்மையான பலத்தை காட்டும். ஒரு நாள் நீங்க உழைக்கலன்னா இந்த உலகமே ஸ்தம்பித்து போகும் அப்படிங்கிற அந்த பயத்தை முதலாளிகளுக்கு உருவாக்குறது தான் இந்த நாளோட அடிப்படை அரசியல்னு அவர் வாதிடுறாரு. அதுதான் இந்த மோதலோட அடிப்படை. ஓ, அதனாலதான் அமெரிக்க அரசு இந்த நாளோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக சில தந்திரங்களை செஞ்சதுன்னு அவர் குறிப்பிடுறாரா? செப்டம்பர் மாதத்துல லேபர் டேன்னு ஒரு தனி நாளையும், மே 1 சைல்ட் ஹெல்த் டே, அதாவது குழந்தைகள் சுகாதார தினமா அமெரிக்க அரசு அறிவிச்சதையும் அவர் சுட்டிக்காட்டுறாரு. ஆமா, அரசாங்கம் இப்படி ஒரு நாளோட பேரை மாத்துறது எப்படி ஒரு அரசியல் தந்திரமா செயல்படும்? இது அரசியல் வரலாற்றுல ஒரு உன்னதமான தந்திரம்னு சொல்லலாம். இத கோஆப்டிங் அல்லது அபகரிப்புன்னு சொல்லுவாங்க. மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது தொழிலாளர்களோட கோபம் வெடிக்கிற நாள். அதை அப்படியே அடக்கினா மக்கள் இன்னும் கிளர்ந்தெழுவாங்க. ஆமா, அதனால அது ஒரு நல்ல காரியத்துக்காக மாத்திடுறாங்க. குழந்தைகள் சுகாதார தினம்னு அறிவிச்சிட்டா யாரும் அதை பொதுவா எதிர்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா எதிர்க்க மாட்டாங்க. ஆனா ஆசிரியர் இதுல உள்ள முரண்பாட்டை கேலி செய்றாரு. லட்சக்கணக்கான 16 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலைகள்ல கொத்தடிமைகளா ரத்தம் சிந்தி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அரசு ஒரு நாள் மட்டும் குழந்தைகள் சுகாதார தினம் கொண்டாடுறது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைன்னு அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. ரொம்ப சரியான பாயிண்ட். இந்த போராட்டத்தோட வீரியம் குறையாம பாத்துக்கிறதுல உலகத் தலைவர்கள் பலரும் தீவிரமா இருந்திருக்காங்க. 1896ல லெனின் சிறையில இருந்தபடியே துண்டு பிரசங்கங்கள் எழுதி வேலை நிறுத்தத்தை ஊக்குவிச்சாருன்னு ஒரு தகவல் ஆவணத்துல வருது. இருங்க, லெனின்? ஆமா, லெனின் தான். ரஷ்ய புரட்சியாளர் லெனின் எப்படி அமெரிக்காவுல பிறந்த ஒரு தொழிலாளர் போராட்டத்தை பத்தி ரஷ்ய சிறையிலிருந்து எழுதுறாரு? இது எந்த விதத்துல சாத்தியம்? அதுதான் டிராக்டன்பர்க் இந்த ஆவணத்தின் மூலமா சொல்ல வர்ற முக்கியமான செய்தி. மே தினம் அப்படிங்கிறது வெறும் அமெரிக்க பிரச்சனை கிடையாது, அது உலகளாவிய முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கத்தோட போர். லெனின் சிறையில இருந்தபடியே மே தினத்தோட முக்கியத்துவத்தை ரஷ்ய தொழிலாளர்களுக்கு விளக்கி எழுதினாரு. ஓ, இது சர்வதேச அளவுல எல்லாரையும் இணைச்சிருக்கு. ஆமா, அதே போல புகழ்பெற்ற மார்க்சிய சிந்தனையாளரான ரோசா லக்சம்பர்க் இத பத்தி எழுதும்போது இது வெறும் 8 மணி நேர வேலைக்கான போராட்டம் மட்டும் கிடையாது, ஏகாதிபத்திய போருக்கு எதிரான மனித குலத்தை விடுவிப்பதற்கான மாபெரும் போர்னு வரையறுத்தாங்க. அப்போ
மே தினம் அப்படிங்கிறது விடுமுறைக்கான ஒரு கோரிக்கை கிடையாது, அது ஒரு வர்க்கப் போரோட குறியீடு. கரெக்ட். ஆசிரியரோட கோணத்துல அது 100% உண்மை. எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த ஆவணத்தோட இறுதியில நாம இன்னைக்கு கொண்டாடுற சர்வதேச மகளிர் தினத்துக்கும் மே தினத்துக்கும் உள்ள ஒரு எதிர்பாராத ஆச்சரியமான தொடர்பை பத்தி ஆசிரியர் பேசுறாரு. 19ஆம் நூற்றாண்டுல அமெரிக்க தொழிற்சாலைகள்ல வேலை பார்த்தது ஆண்கள் மட்டும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஜவுளி மற்றும் தையலாலைகள்ல பெண்களும் மிக கொடூரமான சூழ்நிலையில வியர்வை சிந்தி வேலை செஞ்சாங்க. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு பலரும் நடக்கிறது போல சர்வதேச மகளிர் தினம், அதாவது மார்ச் 8 ஐரோப்பாவிலேயோ அல்லது சோவியத் ரஷ்யாவிலேயோ தொடங்கல. இது நிறைய பேருக்கு தெரியாத தகவல். சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1910களோட தொடக்கத்துல நியூயார்க்கை சேர்ந்த சோஷியலிஸ்ட் பெண்கள் தங்களுக்கான வாக்குரிமையை கோரியும் வேலை நேரத்தை குறைக்க கோரியும் உழைக்கும் பெண்களை ஒன்றிணைச்சு ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. கரெக்ட். அந்த போராட்டமே மார்ச் 8 உலக மகளிர் தினமா மாத்துறதுக்கு அடித்தளமிட்டது. இது வரலாற்றுக்கே உரிய ஒரு விசித்திரமான சுவாரஸ்யம்னு நான் சொல்லுவேன். எப்படி சொல்றீங்க? முதலாளித்துவத்தோட மையப்புள்ளியா கருதப்படுற அதே அமெரிக்க மண்ணிலிருந்து தான் ஒட்டுமொத்த உலகையும் மாத்தின உழைக்கும் வர்க்கத்தோட மாபெரும் 2 அரசியல் தினங்களான மே 1 மற்றும் மார்ச் 8 ஆகிய ரெண்டும் பொருந்துச்சு அப்படிங்கிறது எவ்வளவு முரண்பாடான மற்றும் சுவாரஸ்யமான வரலாற்று உண்மை. ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை இது. பின்னாடி அக்டோபர் புரட்சிக்கு பிறகு ரஷ்ய பெண்கள் இந்த தினத்தை மீண்டும் உயிர்ப்பிச்சு அதை மாபெரும் சர்வதேச நிகழ்வா மாத்திருக்காங்க. வரலாற்றின் இந்த பக்கங்களை நம்ம டிராக்டன்பர்கோட கண்கள் வழியா பார்க்கும்போது நாம இன்னைக்கு அனுபவிக்கிற எந்த ஒரு உரிமையும் நமக்கு கருணையின் அடிப்படையில சலுகையா வழங்கப்படல. ஒவ்வொன்றும் மிகப்பெரிய தியாகங்கள் மற்றும் போராட்டங்கள் மூலமாவே வென்றெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்மள உணர முடியுது. ஆமா, நீங்க சொல்ற இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுது. இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி இல்ல 6 மணிக்கு நிம்மதியா உங்க மடிக்கணனியை மூடிவிட்டு அல்லது உங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு நிமிஷம் அந்த 1834ஆம் ஆண்டு பேக்கரி தொழிலாளர்களையும் சிகாகோ ஹேமார்க்கெட் சதுக்கத்தோட தியாகங்களையும் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். நாம இன்னைக்கு மிக சாதாரணமா அனுபவிக்கிற ஒவ்வொரு மணி நேர ஓய்வுக்கு பின்னாலும் பலரோட ரத்தமும் வியர்வையும் அடங்கி இருக்கு. 100% உண்மை. ஆனா இங்கிருந்து நாம சிந்திக்க வேண்டிய ஒரு புதிய கேள்வியும் இருக்கு. என்ன கேள்வி? 19ஆம் நூற்றாண்டுல 18 மணி நேர வேலையை 8 மணி நேரமா குறைக்க இவ்வளவு பெரிய உயிர் தியாகமும் போராட்டமும் தேவைப்பட்டுச்சு. இந்த 1931ஆம் ஆண்டு ஆவணத்திலேயே ரஷ்யாவுல 7 மணி நேர வேலை திட்டம் வந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நாம எங்க நிக்கிறோம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஸ்மார்ட் போன்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரமும் வந்த பிறகு நாம மறுபடியும் 24 மணி நேரமும் வேலை செய்யற நிலைக்கு தள்ளப்படுறோமா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் நடுரவுல வர்ற ஒரு மின்னஞ்சலுக்கு பதில் சொல்ற மனநிலைக்கு நம்ம ஆளாயிருக்கோம். கரெக்ட். எல்லாமே இப்ப மாறிடுச்சு. ஏய், அதாவது செயற்கை நுண்ணறிவு யுகத்துல எதிர்காலத்துல வேலை நேரம் அப்படிங்கிற ஒன்னே இருக்குமா? அல்லது நம்மளோட டிஜிட்டல் நேரத்தை மீட்டெடுக்க மனிதர்களான நமக்கு இன்னொரு உலகளாவிய மேதின போராட்டம் தேவைப்படுமா? இது ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஆழமான சிந்தனை ஊன்றி இந்த உரையாடலை நாம நிறைவு செய்வோம். அடுத்த முறை உங்க மொபைல்ல அலுவலக மெயில் நோட்டிஃபிகேஷன் உங்க ஓய்வு நேரத்தை ஆக்கிரமிக்கும் போது ஒரு முறை சிகாகோ வீதிகளின் வரலாற்றை நினைச்சு பாருங்க.